Hello. Hi, people. Good evening. Hi. Hi, Sid. Thanks for joining. Hello, Roland. Good evening. So, hi. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். இன்றைக்கி டாபிக் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் எக்ஸைட்டடாக தான் இருப்பீங்க. நான் ஆடிபிளாக இருக்கேன்னு நினைக்கிறேன். ரைட். ஹாய் வெண்மணி. குட் ஈவினிங். ஹாய் அருண். ஹாய் விஷ்ணு. ஸோ ஹாய். ஸோ இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து ஒரு இன்சிடெண்ட் ஒன்று ஆச்சு. நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் வந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவங்க வந்து ஷீஸ் அ டிவோர்ஸி. ஸோ அவங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் கவுன்சிலிங்லாம் பண்ணிகிட்ருக்கும்பொழுது ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி அவங்க பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் சோஷியல் மீடியாவில் கனெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கேன். ஹீ சீம்ஸ் டு பி லைக் அ நைஸ் காய், நல்ல பையன் நினைக்கிறேன். ஸோ அதனால் அடுத்து ஃபர்தராக பேசலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ செட் ஓகே, நோ வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவங்க இன்னும் அந்த பையனை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டதுனால நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டேன். அந்த பையன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான்னு கேட்கும்பொழுது இந்த பையன் மாடலாக இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஐ செட் ஓகே, ஐ மீன் தட்ஸ் அ நைஸ் ப்ரொஃபஷன் டு பி. ஸோ மாடலாக இருக்கேன்னு சொல்லும்பொழுது ஒரு லைன் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. இந்த மாதிரி அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கும் பொழுது எந்த பொண்ணுமே வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணது கிடையாது, என்னை இக்னோர் பண்ணது கிடையாது. நான் பேச ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் பொண்ணுங்களே வந்து என்கிட்ட பேசுவாங்க. ஆனால் நீ ஒரு பொண்ணு மட்டும்தான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்த அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னானாமா. ஸோ எந்த பொண்ணுமே வந்து என்னை இக்னோர் பண்ணது கிடையாது, என்னை வந்து வேண்டான்னு சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னதாக அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க. அப்போது அந்த பர்டிகுலர் லைன் ஆக்சுவலி ஸ்ட்ரக் மீ பிகாஸ் இதே லைன் தேர் வாஸ் ஒன் ஃபெலோ ஹூ ஹேட் ரிட்டன் இட் டு மீ. எனக்கும் ஒரு பையன் வந்து இதே லைனை எழுதியிருந்தாங்க. அண்ட் ஸோ ஒன்ஸ் இட் rang a bell, I went back to my messenger. அந்த பையனோட பேரை தேடி நான் பார்த்தும்பொழுது the same guy who was trying to chat with me, அதே பையன் was also apparently talking to my friend. So and the same lines, அந்த lines எதுவுமே மாறல, the same lines தான் அவன் பேசிகிட்டு இருந்தான். ஸோ தட்ஸ் வென் ஐ டோல்ட் ஹர், சோஷியல் மீடியாவில் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு பையன்கிட்ட பேசி கனெக்ட் பண்ணுறதுல நிறையா பேர் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் கனெக்ட் பண்ணி ரிலேஷன்ஷிப் வந்து கல்யாணம் பண்ணி அப்படி இருக்கிற கப்பல் நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் ஆஸ் உமன் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயம் இருக்குது ஆன் சோஷியல் மீடியா. ஒரு பொண்ணு வந்து யூனோ ஒருத்தன் அழகாக இருக்க, நீ பியூட்டிஃபுல்லாக இருக்க, நீ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்க, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறதுல என்ன தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ஸ்பைன் சில் ஆன மாதிரி ஒரு மொமெண்ட் எனக்கு இருந்ததில்லை. அல்லது ஓ அப்பா நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்களே எனக்கு அப்படியே யூ ஜஸ்ட் ஸ்வெப்ட் மீ ஆஃப் மை ஃபீட் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் எனக்கு இருந்தது கிடையாது. இட்ஸ் பிகாஸ் நமக்கு நம்ம யாருன்றது தெரிஞ்சிருக்கணும். Once you know who you are, I don't think these kind of compliments can actually make you feel blind. You know, blind-ஆக ஒரு ஆளை போய் நம்பி இதில் போய் விழ மாட்டீங்க. So hi Ria, you want me to talk in English? Okay, there are also some Tamil audience here, Ria, so I will also try to talk both in English and in Tamil. I hope that will work. Okay. Right. All right, I understand. Yeah. Sure.
So I was just talking to them, Priya, about a guy who was apparently talking to me as well. He was talking to me on a different level, as in, he was trying to connect with me, become friends with me, and probably he was trying to also approach me on a different level. But he was trying to approach my friend for marriage, and he used the same lines that he used with me to this girl as well, saying that no girl had rejected him ever because he's a model, and he actually looked a good guy. He looked a good guy. He was smart, he was handsome, but apparently I think that's where, as girls, we should be, as a woman, you should be very, very careful while making a decision. நம்ம வெளியில் பார்க்குறது வந்து வெறும் ஸ்கின் லெவல் தான். அது ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் லேயரை மட்டுமே பார்த்து நம்ம டிசைட் பண்ணவே கூடாது. இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க நமக்கு ஒத்து வருவாங்களா, ஒத்து வர மாட்டாங்களா, நமக்கு கம்பேட்டபிளாக இருப்பாங்களா இல்லையான்றது வந்து you should never decide based on the skin level. Skin is the most superficial organ that you see in a human being. So அதை வச்சு you should not decide whether you have to talk to this person or not. நான் few things சொல்கிறேன். இப்போது மெசஞ்சர்லேயே நேற்று இன்னைக்கு வரைக்கும் வந்த மெசஞ்சர் chats, if I screenshot and I post it to you all, you will know that how much of harassment a woman will have to go through on social media. இது வந்து not just எனக்கு மட்டும் இது நடக்குது அப்படி கிடையாது. மேபி பிகாஸ் ஐம் ஆல்சோ சோஷியலி ஆக்டிவ், அதனால எனக்கு இது நான் ஃபேஸ் பண்ணுறேன். பட் இது சோஷியலாக ஆக்டிவாக இல்லாத பெண்களுக்குமே இது வந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ், இஃப் ஐ சே நான் வந்து உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பையன் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறான் அப்படின்னா, ஃப்ரெண்டாக தான் ஆயாச்சு இல்லை, அதுக்கப்புறம் தானே நீங்கள் மெசேஞ்சரில் வந்து யூஆர் லைக் கனெக்டிங், சேயிங் ஹாய் அண்ட் திங்ஸ் லைக் தட். உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், உங்ககிட்ட பேசணும், எனக்கு ரிப்ளை பண்ணு, இந்த எடுத்த உடனே நீ போவான்னு பேசுகிற பழக்கத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆம்பளைங்க நிறுத்தி ஆகணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் யூ கிவ் ரெஸ்பெக்ட் டு அ உமன். நீங்கள் வந்து போடி வாடின்னு பேசுகிறதுனாலையோ இல்லை நீ போவான்னு பேசுகிறதுனாலையோ ஒரு பொம்பளைக்கு அது ஒன்றும் பெரிய ஒரு லெவல் ஆஃப் அட்ராக்ஷன் உங்கள் மேலே கொடுக்காது. அது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் டூயிங் தட். மேக் ஹிம் ஃபேமஸ் ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க, அவனோட ப்ரொஃபைலை எடுங்க. லிடியா வசின், இந்த மாதிரி ப்ரொஃபைல் போடணுன்னா நிறைய ப்ரொஃபைல் போடணும். பட் பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு டெல் தெம் ஆல், இவங்க எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுங்க, பழகுங்க, அது தப்பே கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்குது, எனக்கும் இருக்குது வாழ்க்கையில். என்னுடைய ஆப்போசிட் ஜெண்டர் கூட எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஒரு வரமுறைக்குள்ளே வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோதான். இட் இஸ் வெரி சிம்பிள். நீ சாப்பிட்டியா, நீ தூங்குனியா, 1 மணிக்கு நீ ஏன் தூங்காமல் இருக்கிற, நான் நைட் ஏதோ செக் பண்ணிகிட்ருப்பேன், நான் ஏதோ வீடியோஸ் பார்த்துட்ருப்பேன், நான் தூங்குறேன், நான் தூங்காமல் போகிறேன், உன் ப்ராப்ளம் என்ன? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உனக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் ஸ்ட்ரைக் பண்ணவே தெரியல அப்படின்னா நீ எதுக்காக ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன்? இதில் வந்து ஓகே, இதுக்கு ஒரு பேட்டர்னும் கிடையாது. இது ஓகே, இது பண்ணுங்கள், இது பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு பேட்டர்னும் கிடையாது. இட் இஸ் வெரி சிம்பிள் தட் யூ ஹோல்ட் அ டீசென்சி வென் யூ டாக் டு அ வுமன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் யூ மெயின்டைன் அ பவுண்ட்ரி வென் யூ டாக் டு அ வுமன். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் வீட்லேயும் உமன் இருப்பாங்க, உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ பெண்கள் இருக்கும் பொழுது அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வருத்தப்படுவாங்களோ அதே மாதிரி தான் மற்ற வீட்டு பெண்களும். எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் ஆண்களாக கண்ணியத்தோடு இருக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பேசுகிற பேச்சு எதுவுமே வந்து ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சி பேசாதீங்க. இந்த பொண்ணுக்கிட்ட ஜென்யூனாக நம்ம ஃப்ரெண்டாக இருக்கணும், ஜென்யூனாக நம்ம வந்து ஒரு நண்பனாக இருக்கணும்னு நினச்சி பேசுனீங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சோஷியல் மீடியாவில் இருந்து எனக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி. ஐ வில் டெல் தட் எனிவேர். எனக்கு சோஷியல் மீடியாவிலேருந்து ஐ ஹாவ் காட்டன் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபேக்ட் மேல் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜென்ரலாக ரொம்ப ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட நீங்கள் பார்க்கவே முடியாது. இட் இஸ் பிகாஸ் எனக்கும் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எப்பயுமே ஒரு லெவல் ஆஃப் ஈகோ இருக்கும், லெவல் ஆஃப் சண்டை இருக்கும்.
பேக் பைட்டிங் இருக்கும். அது உமனோட குவாலிட்டி, அது பெண்களோட குணமே அப்படி தான் இல்லையா? ஸோ ஒரு ஆண்கிட்ட ஒரு பெண் எடுக்கிற அந்த கம்ஃபர்ட்டை நீங்கள் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மீறி போகிற ஒரு விஷயமா வச்சுக்காதீங்க. இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இதை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் மாமா மச்சான் தான் எல்லாரையுமே பேசுவேன். ஆல் மை male friends, I call them மாமா மச்சின்னு தான் பேசுவேன். They can call me any time, they are open to text me any time. ஆனால் அந்த லெவல் ஆஃப் கம்ஃபர்ட்டை நான் அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்கல, அவங்க எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ் அ மேன் யூ கிவ் அஸ் தட் கம்ஃபர்ட். அப்போ தான் எங்களால் வில் பி ஏபிள் டு கம் டாக் டு யூ. ஸோ இப்போது ஃபார் மோஸ்ட் ஆஃப் மை விமன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் டெல்லிங் யூ, when you connect to a man over social media, okay, ஒரு பையன் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னா, it is very important that you know who this fellow is. இவன் யாருன்றது உங்களுக்கு தெரியணும். The reason why I'm talking bilingual is because there are people who are watching who don't know Tamil, so I'm speaking bilingual இங்கே. ஸோ இந்த ஆம்பளை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிப்பீங்க? இவன் வந்து இவங்ககிட்ட பேசலாமா பேசக்கூடாதா, கனெக்ட் ஆகலாமா ஆகக்கூடாதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பையன் இப்போ இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். லெட் மீ சே ஐம் கனெக்டிங் டு அ guy called ஏன்னு ஒரு பையன் கூட நான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த பையன் கூட நான் கனெக்ட் பண்ணும்பொழுது அவனுக்குன்னு ஒரு செட் ஆஃப் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? அதை நம்ம பார்க்குறோம். 1-2 மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸாவது இருந்தால் தான் நான் யூஸ்வலாக அக்செப்ட் பண்ணுவேன் அந்த ரிக்வெஸ்ட்டை. ஸோ அந்த மியூச்சுவல் ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் லிஸ்ட்டில் இருக்கிற கேர்ள்ஸாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட நான் கேட்பேன், இந்த பையனை உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பேன். இந்த பையன் நல்ல பையனா, இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா? இப்போ நல்ல பையன் கெட்ட பையன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வந்து இட் இஸ் வெரி ஹார்ட். அதை நம்ம பண்ண முடியாது. இட் டேக்ஸ் அ லைஃப் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் வெரி ஹார்ட். பட் வாட் யூ கேன் டூ இஸ், இந்த பையன் யாருன்றதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இஃப் ஷீ ஆர் ஹீ இஸ் யோர் குட் ஃப்ரெண்ட், அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த பையனுடைய குவாலிட்டி என்னன்றதை சொல்லுவாங்க. இப்போ இந்த பையன் ஒரு லெவலுக்கு மேலே இவன் என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த மியூச்சுவல் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் அதை சொல்லவே செய்வேன். ஐ வில் டெஃபினெட்லி ஆஸ்க், இந்த பையன் இந்த மாதிரிலாம் மெசேஜ் அனுப்புகிறானே, உனக்கும் இந்த பையன் இப்படி தான் மெசேஜ் அனுப்புகிறானான்னு கேட்பேன். என்னுடைய நிறைய ட்ரெயினி கேர்ள்ஸ் இருக்காங்க என்னோடய லிஸ்ட்டில். அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட ஃப்ரெண்ட்ஸாக ஆக ட்ரை பண்ணும்பொழுது அந்த பொண்ணுங்கக்கிட்ட நான் கேட்பேன், இந்த பையன் உங்ககிட்ட இப்படிலாம் பேசுகிறானா அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, அதை ஒரு எவிடென்ஸாக வச்சு உங்களால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும். ஏன்னா இதில் காப்பாற்றுறதுல என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க. 2 பேரும் மியூச்சுவலாக தானே பேசிக்கிறாங்க. காப்பாற்றுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, சில பசங்களுடைய ஹேபிட், ஃபார் ஃபியூ பாய்ஸ் இட் இஸ் அ ஹேபிட், அது வந்து அவங்களுடைய பேட்டர்னே அதுதான், டு டாக் த சேம் டயலாக் வித் எவ்ரி கேர்ள் தட் ஹீ மீட்ஸ். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ் women. Please take it to your brains. Nobody needs to emphasize and tell you that you look beautiful, you look pretty, you look cute. இது யாராவது என்கிட்ட சொன்னாங்கன்னா, என் மெசஞ்சர்லையோ இல்லை வேறு எங்கேயோ என்னை பார்த்து சொல்லும் போது செம்மையாக என்கிட்ட திட்டு வாங்குவாங்க. ஏன்னே தெரியாது, எனக்கு அவ்வளோ கோவம் வரும். You can probably tell a woman that she looks bold, she is beautiful that way, but you cannot keep describing her eyes, her nose, her lips, her body parts and then say that she looks beautiful, she looks sexy, she looks hot. In the comments எதையுமே no girl should encourage. If you're encouraging it, then that becomes a stepping stone for a man to move to the next level of asking you out and various other things. Accept பண்ணி போகணுன்னா that's a different story altogether. But do not use the same dialogue with every other girl that you're there on Messenger. இதில் வந்து அப்படி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அதில் கோவம் வரப்படுறீங்க. ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க? சாப்பிட்டியான்னு கேட்டால் உனக்கு ரிப்ளை பண்ண முடியாதா? நீ பிஸியாக இருக்கிறியா? உனக்கு பிஸியாக இருந்தால் நீ ஏன் ஆன்லைனில் இருக்கிற? இப்படின்னு பேசுகிற பசங்கிட்ட only one thing I want to tell you. ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேட்குற விஷயத்த கரெக்டாக கேளுங்க. ரைட்? நீங்கள் பேசுகிற பாதி இங்கிலீஷ் எனக்கு புரியவே மாட்டேங்குது. சத்தியமாக நான் வந்து உங்கள் லாங்குவேஜை குறை சொல்லவே மாட்டேன். நீங்கள் தமிழில் கூட டைப் பண்ணி அனுப்புங்க. எனக்கு தமிழ் நல்லா படிக்க தெரியும், எழுத தெரியும், பிழையே இல்லாமல் எழுத தெரியும், படிக்க தெரியும், வாசிக்க தெரியும். ஸோ அதனால் பேசவும் தெரியும். ஸோ அதனால நீங்கள் வந்து தமிழில் எழுதி அனுப்பிச்சிங்கன்னா கூட எனக்கு ஓரளவுக்கு புரியும். நீங்கள் எழுதுகிற இங்கிலீஷில் நான் எந்த டிக்ஷனரி வச்சு பார்த்தாலுமே எனக்கு ஒரு எழுவுமே புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நான் அதில் என்ன ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ அதனால் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். ப்ளஸ் நான் என் வீடியோஸில் அடிக்கடி சொல்கிறது, என் போஸ்ட்டில் நான் அடிக்கடி சொல்கிறது, சாப்பிட்டியா, இருக்கியா, நல்லா இருக்கியா, கல்யாணம் ஆகிடுச்சா, குழந்தைங்க இருக்கா, இந்த கேள்விங்க எல்லாத்துக்குமே என்னால் பதில் சொல்ல முடியாது. ஐ வில் நாட் ஆன்சர் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ்.
இப்போது இருக்கிற நீட் ஆஃப் தி ஹவர் என்னென்னா, I'm doing this food distribution for various people. I'm doing some help for various other people. அதில் வர ரெக்வெஸ்ட்டை மட்டும்தான் என்னால் இப்போ ஹேண்டில் பண்ண முடியும். only that I can take it as a priority and work towards it. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீ நல்லா இருக்கியாப்பா, உன் வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா, are they all doing well, உங்கள் அக்கறையை எனக்கு நல்லா புரியுது. பட் ஐ வில் நாட் ரெஸ்பாண்ட் டு ஆல் ஆஃப் தீஸ் கொஸ்டின்ஸ். நீங்கள் இது திமிருன்னு கூட எடுத்துக்கோங்க, இது என்னுடைய திமிரு, நான் அப்படி தான் இருப்பேன். ஐ வில் நாட் ரெஸ்பாண்ட் டு சச் கொஸ்டின்ஸ். ஓகே, ஏன் நான் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, அந்த லெவல் ஆஃப் கேள்வி கேட்குறதுக்கு நீங்கள் என் கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கனெக்டடாக இருக்கணும். ஆஸ் அ ஃப்ரெண்ட் நீங்கள் கனெக்டடாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் வர வழி ரொம்ப தப்பான வழி நான் நினைக்கிறேன். புரியுதா? எடுத்த உடனே ஒரு பொண்ணுக்கிட்ட நீ போவான்னு பேசுகிறது ரொம்ப ரொம்ப அநாகரிகம். ஒரு ஆணுடைய பெரிய ஆண்மையே எங்கே இருக்குதுன்னா அவனோட கண்ணியத்தில் தான் இருக்குது. இதே இதுதான் பெண்களுக்குமே சாரும். எடுத்த உடனே ஒரு பையன்கிட்ட போயிட்டு உனக்கு அதுவா, உனக்கு இதுவா, உனக்கு சொத்து எவ்வளோன்னு கேட்டால் உனக்கு எவ்வளோ கோவம் வருமோ அதே மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கும் கோவம் வரும். ஸோ அதனால் தயவுசெய்து ஒரு நல்ல ஆம்பளையாக இருக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு அட்ராக்டிவான ஆம்பளையாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஜென்டிலான வேயை ஹேண்டில் பண்ணி ஒரு பெண்ணுக்கிட்ட பேச ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பெண்கள்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் முட்டாள் கிடையாது. பெண்களும் ஆண்கள்கிட்ட பேசவே கூடாதுன்றதுக்கும் முட்டாள் கிடையாது. Ria, I will probably tell the entire thing in English for you a little later once I finish it. Yeah. So ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று நினச்சிக்கோங்க, உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் எப்போ விடுறீங்களோ அது அந்த பெண்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் கண்ணியம் இல்லாமல் பேசும்பொழுது அந்த பெண் உங்கள்கிட்ட கண்ணியம் இல்லாமல் பேசுகிறா அப்படின்னா 2 பேரும் கண்ணியம் இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்வீங்க கடைசி வரைக்கும். இப்படியே தான் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது உங்களை எந்த விதத்துலையுமே ஒரு நல்லவனாக ப்ரொஜெக்ட் பண்ண போகிறது இல்லை, அந்த பெண்ணையும் அது ரொம்ப நல்ல விதத்தில் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் எப்பயுமே ஒரு விஷயத்தை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா, நட்பை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. எனக்கு இருக்கிற ஆண் நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் அவங்கக்கிட்ட எப்படி பேசுவேன், எப்படி பழகுவேன்னு தெரியும். ஸோ அதனால் யா ஆல் ரைட், யூ கேன் டாக் டு மீ லேட்டர் பர்சனலி, தேங்க்யூ. ஸோ அதனால் என்னுடைய ஆண் நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் எப்படி அவங்ககிட்ட பேசுவேன், அவங்க எப்படி என்கிட்ட பேசுவாங்கன்னு தெரியும். இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி அவங்கெல்லாம் வருவாங்க போவாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட பேசுவாங்க. அது ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிடும். இவங்க எல்லாருமே என்னோட சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு காலேஜில் இருந்தோ ஸ்கூலில் இருந்தோ என்னோட ஆஃபீஸில் இருந்தோ வந்த ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். மற்றவங்க எல்லாருமே என்னோடய சோஷியல் மீடியாவிலேருந்து கனெக்ட் ஆன ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ ஒரு பெண்கிட்ட பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, அதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது. அதை மனசில் வச்சு பழகிற ஆம்பளைங்க they can have beautiful friendship. நல்ல ஒரு நட்பை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒரு பெண்ணோட. ஆல்ரைட், for the women, for all my lady friends out here watching, என்னோட நிறையா ட்ரெயினி பசங்க நிறைய பேர், you all are watching here. All I want to tell you is be very careful when you talk to a man over social media. Just because he gives you a hint of saying that, a compliment of saying you look beautiful, you look pretty, I've never seen a woman like you, அந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது don't get carried away with such things. Do not get carried away with such compliments. You know you are beautifully made, you are wonderfully made, you are fearfully made, and there is no other person to replicate you. Honestly, in this world எல்லாருமே சொல்கிறோம்ல, நான் ரொம்ப யூனிக், நான் ரொம்ப I'm a masterpiece அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. we are the masterpiece and we are unique by our own ways. ஸோ நம்மளை மாதிரி ஒரு ரெப்ளிகா இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. நம்மளுடைய டிஎன்ஏ மாதிரி யாருக்குமே nobody has got a DNA. ஸோ அதனால் அதை வந்து ஒருத்தவங்கக்கிட்ட சொல்லி உங்களுக்கு புரிய வச்சு நீங்கள் அதில் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ have this in your mind that do not get carried away with men coming and commenting about you, about your body. Do not get carried away. I recently had one fellow writing to me. ஒருத்தர் வந்து எழுதியிருந்தார், நான் ஆஃப்டர் மை டெலிவரி ஐ ஹேட் மை சைல்ட், மை டாட்டர், அண்ட் தென் வந்து எழுதியிருந்தார், என்ன நீங்கள் ரொம்ப வெயிட் போட்டிங்களா அப்படின்னு எழுதியிருந்தார். நான் சொன்னேன், ஆமாம் நீ எனக்கு சோறு போடுறியா, நீ எனக்கு வெயிட் போட்டியான்னு கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ரொம்ப கோச்சிக்கிட்டார் அவர்.
பட் ஐ திங்க் தட்ஸ் த வே ஐ வில் ஆன்சர். கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் சம்படி ஆஸ்க் மீ கல்யாணம் ஆகிடுச்சான்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஐ வில் ஒன்லி டெல் யூ ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து இல்லை ஒரு 30 லட்ச ரூபா கொடுத்து இந்த கேள்வியை கேளு, வேணால் நான் திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல போகிறேன். நான் கல்யாணம் ஆகிடுச்சி, கல்யாணம் ஆகலை, குழந்தை இருக்குது, குழந்தை இல்லை, பெருசாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? வாட் இஸ் தி அஜெண்டா ஆஃப் டாக்கிங்? என்ன பேச ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அந்த வழியை நோக்கி போக பாருங்கள். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் ஹியர். என்னுடைய ட்ரைனிங் பொண்ணு ஒன்றுங்க இருக்காங்க. ஹர் நேம் இஸ் சங்கீதா. இஃப் யூ கேன் ஆக்சுவலி see her. how to know a guy is genuine angel அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இவங்களுடைய ப்ரொஃபைல்லையும் என்னுடைய ப்ரொஃபைல்லையும் ஒரு காமன் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ஸோ அந்த மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மேலே எனக்கு ஒரு லிட்டில் சஸ்பிஷன் இருந்ததுனால ஐ ஆஸ்ட் ஹர். இன்ஃபேக்ட் உங்களுக்கு எப்படி அவங்கள தெரியும், நீங்கள் பர்சனலாக கனெக்ட் ஆகிருக்கீங்களா அவர் கூட அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட. அவங்க சொன்னாங்க, இல்லை நான் பார்த்தது கூட இல்லை, நான் பேசினது கூட இல்லை, சும்மா நான் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், அவங்க அக்செப்ட் பண்ணாங்க, அதனால என்னுடைய ப்ரொஃபைல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஏன் அந்த கேள்வி அவங்கக்கிட்ட கேட்டேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் சஸ்பிஷியஸாக இருந்தது. நம்பர் 1. நம்பர் 2, அவங்க கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு ஆள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்தது, ஏன் இவர் நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாரு, எடுத்த உடனே ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்கிறது. ஃபோட்டோ தான் இருக்கே, ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தேன்னா என்னோடய ஃபோட்டோஸ் அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது, என் வீடியோஸ் அவ்வளோ வீடியோஸ் இருக்குது, அதை போய் பாருங்கள். இதில் என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எதுக்காக வந்து ஒருத்தவங்க ஃபோட்டோ கேட்குறீங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, அந்த ஃபோட்டோ அனுப்பு, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ? just understand that you're talking to a woman. ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறீங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. you're not talking to a toy, you're not talking to a vegetable on the other side. it's உயிரோட இமோஷன்ஸ் இருக்கிற ஒரு பெண்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த பெண்ணுக்கு என்ன கஷ்டம் வேணாலும் இருக்கலாம். எப்பயுமே என்னோடய ட்ரைனிங்கில் கூட நான் சொல்லியிருக்கிறேன், என் கிளாஸில் நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் தெம் வந்து பாய்ஸ் இருப்பாங்க, ரொம்ப ஃபியூ கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க என்னோடய ட்ரைனிங் கிளாஸஸில். பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ட்ரைனிங் பண்ணும்பொழுது அப்போ வந்து நான் என்னோடய பசங்கக்கிட்ட சொல்லுவேன், இந்த பொண்ணுங்களை ரொம்ப டீஸ் பண்ணாதீங்கடா, ரொம்ப ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணாதீங்க. ஆண்டின்னு சொல்லி கூப்பிடுவானுங்க, மாமின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவானுங்க, எப்படிலாம் கிண்டல் பண்ணுவானுங்க. அப்போது ஐ யூஸ் டு டெல் தெம், ரொம்ப அந்த மாதிரிலாம் டீஸ் பண்ணாதீங்க. ஒரு பெண்ணுமே வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு போராட்டத்தின் மத்தியில் தான் இந்த வேலைக்கு வருவாள். இதில் என்னோடய ட்ரைனிங்கில் இருக்கிற பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சவுத்தில் இருந்து வர பசங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் தான் அவங்க அம்மா அப்பா அவங்கள வளர்த்து இங்கே அமுச்சு விட்ருப்பாங்க. ஆஸ் மென் யூ ஹாவ் டு டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் தட் உமன். சோஷியல் மீடியாவில் வந்து வாழ்க்கையே நீங்கள் வந்து ரேப் பண்ணும்போது எழுதுகிற ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டில் நீங்கள் வந்து ஆம்பளை ஆட முடியாது. ஒரு இன்பாக்ஸில் நீங்கள் போய் என்ன எழுதுறீங்களோ அதுதான் உங்களை ஆம்பளை ஆக்குது. ஆக்சுவலாக நீங்கள் போய் சோஷியல் மீடியாவில் எழுதுறீங்கள, பப்ளிக்காக ஒரு போஸ்ட் எழுதுறீங்கள, ஆசிஃபாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நிர்பயாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம எல்லாம் குரல் கொடுப்போம், அது கொடுப்போம், இது கொடுப்போம்னு எழுதுறீங்கள, நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம். நீங்கள் கொடுக்குற குரல்னால அந்த உயிர் திருப்பி வரப்போகிறது கிடையாது. கவர்மெண்ட் இதை கேட்டு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஒரு இன்பாக்ஸ்லேயும் போயிட்டு நீங்கள் எழுதுறீங்க பார்த்தியா அந்த அழுக்கான ஒரு விஷயம், அதை எழுதாமல் இருங்க. Do not write anything ugly to a woman whom you do not even know. உங்களுக்கு அப்படியே எழுதணும் அப்படின்ட்டு இருக்குதுன்னா, only if you want to get married to this girl, go write things like that. Only if she gives you a consent. அவள் என்னைக்கு ஒத்துக்கிறாளோ, உங்களுக்கு என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்னு இருக்கோ அன்றைக்கி இதெல்லாம் போய் எழுதுங்க. Do not come and dirty my inbox, dirty any women's inbox. இது நான் மட்டும் இன்றைக்கி சொல்லலை. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் if you actually see நிறைய போஸ்ட் விமன் போட்டிருந்த போஸ்ட் நான் போய் படிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் செலிப்ரிட்டிஸ் அண்ட் கொஞ்சம் மீடியா எக்ஸ்போஜர் இருக்கிற விமன்லாம் எழுதும்போது, என்னடா இது நிறைய ரிக்வெஸ்ட் வந்துகிட்டே இருக்குது மெசஞ்சரில் அப்படின்னு சொல்லி கடுப்பாகி எழுதியிருந்தாங்க அவங்க ஸ்டேட்டஸில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பளைங்களுக்கு இது டைம் இருக்குது, எழுதுறீங்க, தட்ஸ் ஃபைன். யூ வாண்ட் டு கனெக்ட் டு அ உமன், அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் வெறும் ஆம்பளைங்கிட்ட தான் பேசணும்னு நான் சொல்லவே மாட்டேன். பெண்கள்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட பழகும் பொழுது கிடைக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் ஒரு விஷயம் வேறு எதுலேயுமே கிடையாது. எனி ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட நம்ம பேசுகிறோம் இல்லை, ஃபார் அ உமன் டு அ மேன் பேசும்போது, மேன் டு அ உமன் பேசும்போது,
அதில் இருக்கிற அந்த காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பாருங்கள், அதை விட அழகான ஒரு விஷயம் அது எதுவுமே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டிவைனான ஒரு விஷயம். அதை ரொம்ப கொச்சப்படுத்தி நீங்களே உங்களை போட்டு குழப்பி அந்த மாதிரி எழுதி எழுதி அனுப்பாதீங்க. உங்கள் அக்கறை புரியணும் அந்த பொண்ணுக்கு அப்படின்னா நீங்கள் முதல்ல யாருன்றது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு இன்பாக்ஸில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிட்டான்றதுனால அவளை வந்து டக்குன்னு அடுத்தடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடாதீங்க. என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, ஃபோட்டோ அனுப்பு, இது பண்ணு, அது பண்ணுன்னா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது என்ன பான் ஆர்டிஸ்ட்டாக காசு கொடுத்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ண உடனே நீங்கள் சொல்கிறதெல்லாம் இந்த பக்கத்துலேருந்து கேமராலேருந்து பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு பான் ஆர்டிஸ்ட்டு நினச்சிப்பீங்களா? இல்லை அப்படி நினைக்கக்கூடிய சுதந்திரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஒரு பொண்ணு உங்களை அக்செப்ட் பண்ணுது ஃபேஸ்புக்கில் அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஷி ஹஸ் கான் த்ரூ யுவர் ப்ரொஃபைல். ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டாவது இருப்பாங்க, அதனால அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஃபார் அதர் வேரியஸ் ரீசன்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். அதனால அவங்கள வந்து இஃப் யூர் டிஃபேமிங் ஹர் கேரக்டர், இஃப் யூர் புட்டிங் ஹர் கேரக்டர் டவுன், ஐ திங்க் தட்ஸ் அ வெரி வெரி ராங் அப்ரோச். அப்படி நீங்கள் பண்ணவே கூடாது. ஃபார் ஆல் த விமன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் வென் யூர் அக்செப்டிங் அ மேன்ஸ் ரிக்வெஸ்ட் ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டாவது இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. சி அட்லீஸ்ட் யூ ஹாவ் ஒன் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் வென் யூர் அக்செப்டிங் another friend. Always enquire about this person whom you're connecting with. அவங்க காஃபி டேட் கூப்பிட்டாங்க, அங்கே கூப்பிட்டாங்க, இங்கே கூப்பிட்டாங்க, இப்போ எனக்கு பேசுறதுக்கு யாருமே கிடையாது, அதனால நான் பேச ஆரம்பித்தேன் அப்படின்னு போய் சிக்கிக்கிற நிறைய பெண்கள் நம்ம பார்க்குறோம். சாரி அப்படின்னு போய் சிக்கிக்கிற பெண்களை பார்க்குறோம். ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு நிறையா சிக்கிக்கிற பெண்களை பார்க்குறோம். வீடியோஸ் அனுப்பிச்சு வீடியோ காலில் ரெக்கார்ட் பண்ணிக்கிற நிறைய பெண்களை பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க. ஒன் லீட்ஸ் டு another. ஒரு விஷயம் தான் இன்னொரு விஷயத்துக்கு லீட் பண்ணுது, கரெக்டாக? ஸோ அதனால் how to know a guy is genuine. ஓகே, ஒரு விஷயந்தான் இன்னொரு விஷயத்துக்கு லீட் பண்ணுது. ஸோ முதல் விஷயமே நீங்கள் வந்து சரியாக அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, ஓகே இதுதான் இந்த வரன்முறையை தாண்டி நீ வரக்கூடாது, இந்த பவுண்டரியை தாண்டி நானும் வரமாட்டேன், இந்த பவுண்டரி தாண்டி நீயும் வரக்கூடாதுன்றது என்றைக்கு நம்ம பதிவு பண்ணுறோமோ அன்றைக்கி வரைக்கும் இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, திஸ் இஸ் போத் ஃபார் மென் அண்ட் ஃபார் விமன். நான் வந்து பெண்கள் எல்லாமே அப்படியே பயங்கர யோகியம், எங்கேயுமே தப்பு நடக்கலை நான் சொல்லவே மாட்டேன். ஆன் தி அதர் ஹேண்ட் மென் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். ஆம்பளைங்களும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, பெண்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் பேசும்பொழுது, என் வீட்டில் இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, என் புருஷன் சரியில்லை, என் புருஷன் அடித்தான், எங்கள் வீட்டில் மாமியார் சரியில்லை, எனக்கு இவ்வளோ கொடுமை இருக்குது, இப்படி எல்லாம் பேசும்பொழுது ஹாவ் ஒன் திங் இன் மைண்ட். இந்த பெண் வந்து இவ்வளோ விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறான்னா முதல்ல அது ஜென்யூனாக இல்லையான்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆம்பளைங்க வந்து இமோஷ்னலி யூ வெரி வெரி வீக் கம்பேரிட்டிவ் டு அ உமன். நீங்கள் வந்து இமோஷ்னலாக ரொம்ப வீக்கான பீப்புள். நம்ம சொல்கிற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆண்கள் வந்து எல்லாத்தையும் தாங்கிப்பாங்க, அவங்க எல்லாமே பொறுக்கிங்க, எல்லாருமே ரவுடிங்க எல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஆண்கள் சொல்கிறேன் நான், என்னை சுற்றி நான் வளரும்போது பார்த்த ஆண்களும் இப்போ என் கூட இருக்கிற எங்கள் வீட்டில் இருக்க ஆண்களையும் சொல்கிறேன் நான். பொதுவாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆண்களையும் சொல்கிறேன். அவங்க எல்லாருமே ரொம்ப இமோஷ்னலான ஒரு ஆண்கள். அவங்களுக்குள்ள ஒரு கைண்ட்னஸ் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு இமோஷன் இருக்கும். அந்த இமோஷனை தான் டேப் பண்ணுறதுக்கு நிறைய விமன் வருவாங்க. அதை நீங்கள் சுதாரிப்பாக இருந்தால் மட்டுமே உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும். அப்படியே வாயை திறந்துட்டு பெக்கன்னு இந்த ஐயோ அந்த பொண்ணு என்கிட்ட பேசுதுன்ட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒன்று காசை இழப்பீங்க, குடும்பத்தை இழப்பீங்க, நிம்மதியை இழப்பீங்க. இது அத்தனையும் இழந்துட்டு கடைசியில் வாழ்க்கையை இழப்பீங்க. ஸோ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெண்களால் வீழ்ச்சி அடைந்த ஆம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆம்பளைங்களால் கெட்டு போன பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து இட்ஸ் தேர் திஸ் சைட் அண்ட் தட் சைட் ஆல்சோ, ரெண்டு சைடுமே இருக்குது. ஸோ சோஷியல் மீடியாவில் கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு பொண்ணு உங்ககிட்ட பேசுது அப்படின்னா ரொம்ப வழியாக ஆரம்பிக்க வேண்டாம், அந்த லைனில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒரு பொண்ணு தானே, கரெக்டாக? ஒரு ஆண் தானே, இல்லையா? இவ்வளோ தான், இந்த தோல் லெவல் தான், ஸ்கின் லெவல் தான் அது. இது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், இதை தொடுறதுக்கு தான் ஆசைப்படுறோம்,
கரெக்டாக? அது தொட்டுட்டோம் அப்படின்னா அதோடைய இது முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் வி வாண்ட் சம்திங் எல்ஸ். வேறு ஏதோ ஒரு வெரைட்டி தேவைப்படுது, வேறு ஏதோ ஒரு அனுபவம் தேவைப்படுது நமக்கு. ஸோ இதை தொடணும்னு நினைக்காதீங்க. தெர் இஸ் நத்திங் ஹியர். இந்த ஸ்கின்னில் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது பாடி ஆகிடும். கரெக்டாக? நோபடி வாண்ட்ஸ் டு டச் திஸ் பாடி. இதுக்கப்புறம் இந்த பாடியை வந்து தொடணும்னு யாரும் நினைக்க போகிறது கிடையாது. ஒரு ரேச்சல் அவ்வளோ அழகாக இருந்தாலே, ரேச்சல் இவ்வளோ இதுவாக இருந்தாலே அப்படின்னு யாரும் ஒன்றும் பெருசாக பேசிக்க போகிறதில்ல. ஒரு 2 நாள் 3 நாள் பேசிக்க போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி இந்த பாடிக்கு அவ்வளோதான் வேல்யூ. கரெக்டாக? ஸோ இதுக்குள்ளே ஒரு மனசு ஒன்று இருக்குது. அந்த மனசு ரொம்ப அழகாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெளியில் இருக்க இந்த தோலையே பார்த்துட்டு ஆன்ட்டு நம்ம எல்லாத்தையும் இழந்து வாழ்க்கையில் உட்காரக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன், லட்சக்கணக்கில் காசை விட்ட ஆம்பளைங்க இருக்கிறாங்க. பெண்களை ஆன்னு வேடிக்கை பார்த்து அவங்க பின்னாடியே போயிட்டு ஒரு 4 வருஷம் 3 வருஷம் இருந்து, சில பேர் 6 மாதம் 7 மாதம் இருந்து கூட காசை விட்ட ஆம்பளைங்களை எனக்கு நான் பார்த்துருக்குறேன். பெண்களும் அட் த சேம் டைம் அவன் வந்து என்னை இப்படி பார்த்துக்கிறேன்னு சொன்னால், அப்படி பார்த்துக்கிறேன்னு சொன்னால், கல்யாணம் ஆம்பளைங்க கூட உறவு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை வந்து அந்த ஆம்பளை சொல்லுவான் இல்லையா, என் ஒய்ஃப் சரியில்லை, எப்படி இல்லை, அப்படி இல்லைன்னு சொல்லும் பொழுது அதில் இந்த பெண்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னு தெரியல. ஓ அப்படி அவளுக்கு கேவலமான பொண்ணா, நான் உனக்கு நல்ல ஒரு பொண்ணாக இருக்கிறேன், நானே உனக்கு ஒய்ஃப் மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற பெண்களும் இருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் போத் வேஸ். ஸோ இந்த சுதாரிப்பு மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு ஆண் கிட்ட பழகும் போதும் ஒரு பெண் கிட்ட பழகும் போதும், எஸ்பெஷலி சோஷியல் மீடியாவில் பழகும்பொழுது தோல் லெவலில் தான் நீங்கள் பார்த்து பழகுறீங்க. யூனோ அதுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாவது எடுத்து தான் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயே போகணும். இமீடியட்டாக ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப இமோஷ்னல் ட்ராமா எடுத்துகிட்டு வரும். ரொம்ப ரொம்ப இமோஷ்னலாக அது ரொம்ப உங்களை பாடாப்படுத்தி எடுக்கும். அப்படி ஒரு லைஃப்குள்ளே இருக்காதீங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடல்ட்டாக நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, கொஞ்சம் வளர்ந்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இதை மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொன்று என்னோடய இன்பாக்ஸில் சொல்கிறேன், மீசை கூட முளைச்சிருக்காது இந்த பசங்கள்லாம் வந்து நீ போவான்னு பேசுவாங்க, போடி வாடின்னு பேசுவாங்க, சாப்பிட்டி அடின்னு கேட்பாங்க. இப்படியெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு தமிழ் சினிமா ஹெல்ப் பண்ணியிருக்கு, அதிலிருந்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பு. எனக்கு பயங்கர கோவம் வரும். இந்த மாதிரி நான் நீ போவான்னு பேசினா, போடி வாடின்னு பேசினா, எனக்கு தெரியாதவங்க அப்படி பேசுனீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வரும். நான் அதுக்கு இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ண தான் செய்வேன். ஸோ இன்பாக்ஸில் வந்து இன்றைக்கி கூட ஒருத்தர் பார்த்தேன், அவரோட ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப ஆசை அதெல்லாம் ஆக்சுவலாக ஃபோட்டோ போட்டு காட்டணும்னு சொல்லிட்டு. பட் சரி பாவம் அவங்களுக்கும் ஃபேமிலியெல்லாம் இருக்குமேன்ட்டு நான் போடல. ஃபோட்டோலாம் அவரோட ஃபோட்டோ போட்டிருந்தார். ஒரு கார், ஏதோ ஒரு பெரிய கார் ஃபோட்டோலாம், அந்த பிராண்டு கூட எனக்கு தெரியாது. அவ்வளோ மொக்க. நான் இந்த கார் பிராண்டை பார்த்துலாம் வர ஆள் நான் கிடையாது. எனக்குன்னு வேறு டிசைர்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து என் ஹஸ்பண்டை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வர முடியும். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து எலும்பு உடைக்கிறதுல பயங்கர ஸ்பெஷலிஸ்ட். ஓகே ரைட். ஸோ கார் ஃபோட்டோ ஒன்று போட்டு அவர் அந்த ஃபோட்டோவில் அந்த கார் மேலே ஏறி உட்காந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு இப்போ உன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லி என்னை கேட்டிருந்தாரு. அது ஒரு பெரிய கட்சி பேர் வேறு இருந்தது. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், நான் ரியாக்டே பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்ப்பேன், நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நான் பாட்டு குவைட்டாக இருந்திருப்பேன். நீங்கள் 100 மெசேஜ் அனுப்பிச்சாலும் நான் 100 மெசேஜுமே பார்ப்பேன், 1000 மெசேஜ் அனுப்பிச்சாலும் 1000 மெசேஜும் பார்ப்பேன். ஆனால் நான் ரியாக்ட் பண்ணவும் மாட்டேன், ரெஸ்பாண்ட் பண்ணவும் மாட்டேன். ஸோ ஐ வில் நாட் வேஸ்ட் மை டைம் ஆன் தட். ஃபார் ஆல் த கேர்ள்ஸ் ஐம் டெல்லிங் யூ, do not react and respond to all of these messages. என்றைக்கு வந்து அது உங்களை ஹராஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி ஜஸ்ட் கீப் பிளாக்கிங் இட் அண்ட் மூவ். அதை விட்டுட்டு அவனுக்கு போய் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, ஆங்கர் த்ரோ பண்ணி, டான்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணி அவன்கிட்ட காட்டி ஆகணும் நான் யார், அது தேவையே கிடையாது. ஹீ டஸ் நாட் டிசர்வ் எனிதிங் லைக் தட். ஓகே. அண்ட் ஃபார் ஆல் த women who are sending out உங்களுடைய பிக்சர்ஸ் அனுப்புகிறீங்க, உங்களோட வீடியோஸ் அனுப்புகிறீங்க ஒரு ஆம்பளைக்கு அப்படின்னா, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தட் எவ்ரி திங் கேன் பி டர்ன்ட் அகேன்ஸ்ட் யூ. உங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ do not share your videos and photos over social media.
அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ கேன் மேக் இட் பப்ளிக். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கிறேன் ஃபேஸ்புக்கில் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் மை ஃபோட்டோஸ் பப்ளிக்கில் தான் இருக்கும். நான் அதை தெளிவான மனசில் தான் அதை எடுத்து போடுறேன். இது மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கேன் மிஸ்யூஸ் த ஃபோட்டோ. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஐ டோன்ட் ஈவன் கேர் அபவுட் தட் பிகாஸ் ஐ நோ வாட் இஸ் தி ஒரிஜினல் ஃபோட்டோ. ஸோ இஃப் இட் இஸ் மாஃப்ட் ஆர் ஃபோட்டோஷாப்ட் ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். கரெக்ட்? பிகாஸ் அது நான் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே என்னை யாரோ பார்த்து நாயின்னு சொன்னால் நான் வந்து ஒஃபெண்ட் ஆகவே மாட்டேன். பிகாஸ் நான் நாய் இல்லைன்னு எனக்கு தெரியும்ல. ஸோ நான் போய் அவன்கிட்ட எப்போ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறனோ, ஐயோ நான் நாய் இல்லைங்க, நான் மனுஷங்கன்னு எப்போ நான் போய் ட்ரை பண்ணுறேன் ப்ரூவ் பண்ணுறதுக்கோ அப்போ தான் நான் வந்து வீழ்கிறேன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப் டு எனிபடி ஹியர். ஸோ ஆஸ் women, have this in your mind. You don't have to prove yourself to a man. And for a man என்ன சொல்லிக்கிறேன்னா, ப்ளீஸ் கொஞ்சமாவது கண்ணியத்தோட ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பும்போது, அதுவும் இந்த லாக்டவுன் பீரியடில் ரொம்ப அலட்சாட்டியம் பண்ணுறீங்க. மெசேஜஸ் அனுப்புறதுலையும் ரெக்வெஸ்ட் கொடுக்குறதுலையும் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இது எல்லாத்துக்கும் படித்து அதில் ஒஃபெண்ட் ஆகிற டைப் நான் கிடையாது. பட் ஒஃபெண்ட் ஆகிற பொண்ணுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ டோன்ட் டூ தட். என்னோடய ட்ரெயினிஸ் ஒரு 2-3 பேர் இன்றைக்கி எழுதியிருந்தாங்க, மேம் நீங்கள் இந்த மாதிரி இப்படிலாம் மென் பற்றிலாம் பேசுகிறீங்க, அவங்க உங்களுக்கு எதுவும் திருப்பி எதுவும் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஐ டோல்ட் திஸ் கேர்ள், அப்படியே எதுவும் பண்ணாலும் கூடமா அதையும் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஆக்குறது தான் நம்ம வாழ்க்கையில் பண்ண முடியும். தட் இஸ் தி ஒன்லி பாசிட்டிவ் அப்ரோச் ஐ ஹேவ் இன் லைஃப். இப்போ யாராவது வந்து உங்கள் தலையை வெட்டிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், தலையை கொடுத்துட்டு நிற்பேன். என்னால் அதான் பண்ண முடியும். அந்த நேரத்தில் தான் தலையை கொடுத்துட்டு நிற்க தான் முடியும். அது நாளைக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஆகும், அவ்வளோதான். ஸோ தட் இஸ் ஆல் யூ கேன் டூ. வாட் எவர் கம்ஸ் இன் யோர் வே யூ ஹேவ் டு ஹேண்டில் இட். அந்த பிரிட்ஜ் வரும்போது யூ ஹேவ் டு கிராஸ் த பிரிட்ஜ், அவ்வளோதான். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்றது நான் சொல்லிவிட்டு, நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற சஜஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி ஐ திங்க் யூ ஷுட் ஹேண்டில் இட். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு பிக்சரில் வந்து சாரி கட்டிருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன். அது வந்து அந்த ஃபுட் டொனேஷன் வெளியில் கொடுக்கும்போது நான் வேறு ஏதோ ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு அப்படி போயிருக்கும்போது அந்த சாரி கட்டிட்டு போயிருந்தேன். அதில் வந்து ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க, அப்பா நீங்கள் புடவையில் பயங்கர செக்ஸியாக இருக்கீங்க, அவ்வளோ ஹாட்டாக இருக்கீங்க, நீங்கள் இனிமேல் புடவைலாம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தம்பிக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். தம்பி எப்படியும் ஒரு இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 100-200 புடவை கிட்ட அமுச்சு விட்டுனா நான் டெய்லி அந்த மாதிரி கட்டி உனக்காக ஃபோட்டோ அனுப்புகிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிறேன்றதை நீ யோசித்து பார்த்து பேசியிருக்கணும். நான் வந்து ஒரு ஃபுட் கொடுக்குற ஒரு டொனேஷன் கேம்பெயினில் இருக்கும்பொழுது நான் செக்ஸியாக இருக்கணும், ஹாட்டாக இருக்கணும்னு நினச்சி நான் புடவை கட்டிட்டு போய் கொடுக்கல. புடவைன்றது எனக்கு ஒரு கம்ஃபர்டபிள் அட்டையர். நான் எப்பயுமே புடவை போடுவேன்றது மோஸ்ட் ஆஃப் யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நான் புடவை போட்டு போயிருந்தேன். நீ எப்போ என்னை ஹாட்டுன்னு சொல்லலாம், நான் வந்து எப்போ செக்ஸி நீ சொல்லலாம் அப்படின்னா, நான் ஃபுல்லாக அவுத்துட்டு நிற்பேன் தெரியுமா. நீ அப்போது வந்து என்கிட்ட நீங்கள் வந்து செம்ம ஹாட்டாக இருக்கீங்க, செக்ஸியாக இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த காமெண்ட்டை நான் ரிசீவ் பண்ணிப்பேன். அது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நான் எடுத்துப்பேன். மற்ற நேரத்தில் நீ வந்து அப்படி சொல்கிற அப்படின்னா நான் வேறு விதமாக கேட்பேன். நான் கண்டிப்பாக வேறு விதமாக கேட்பேன். அது கேட்கக்கூடிய ஆள் தான் நான். என்னுடைய கண்ணியத்துக்காக இந்த மாதிரி ஒரு பப்ளிக் வீடியோவில் நான் பேசக்கூடாதுன்றதுனால நான் பேசுகிறதில்ல. பட் உன்னுடைய இன்பாக்ஸில் நான் கண்டிப்பாக என்ன டைப் பண்ணுன்றது உனக்கு தெரியும், ரைட்? ஆன்ட்டின்னு சொல்கிறது, ஆன்ட்டின்ற வார்த்தைக்கு வேறு ஒரு அர்த்தம் வச்சுக்கிறது, இது எல்லாமே நிறைய பேர் பேசி நம்ம கேட்டிருக்கோம். உங்கள் அம்மா வீட்டில் ஆன்ட்டி தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்ட்டின்னு யாரெல்லாம் கேவலமாக நீங்கள் பேசுகிறீங்களோ, டேக் திஸ் டு யுவர் மைண்ட். உங்கள் அம்மா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஆன்ட்டி. ஓகே? ஸோ டு நாட் டாக் அபவுட் அ உமன் லைக் திஸ். ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நீ ஒரு தாய் வழியாக தான் வந்தேன்றதை என்றைக்குமே மறக்கவே கூடாது. அக்கா தங்கச்சி இருக்கான்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அக்கா தங்கச்சிலாம் எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீ அம்மா வழியாக தான் பிறந்திருப்ப அப்படின்னு நம்புகிறேன் நான். அம்மா வழியாக பிறந்திருக்கிறவன் எவனுமே இன்னொரு பெண்ணை இவ்வளோ தப்பாவோ, இவ்வளோ வல்கராவோ, இவ்வளோ அசிங்கமாகவோ வந்து பேசவே கூடாது. உனக்கு எது பேசணுன்னாலுமே யூ கேன் ரைட் இட் இன் மை கமெண்ட். நான் ஃபோட்டோ போடுறேன்னா அந்த கமெண்ட் பாக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, தெரியல அப்படின்னா சொல்லுங்கள், நான் எஜுகேட் பண்ணுறேன். அது கீழே போயிட்டு யூ கேன் ஸ்டில் டைப் அ கமெண்ட். நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க, நீங்கள் ப்ரிட்டியாக இருக்கீங்க சாரியில் அப்படின்னு சொல்கிற எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. இஃப் யூ ஜஸ்ட் கோ அண்ட் ரீட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம், there are lot of people who write such beautiful comments. அந்த கமெண்ட்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஐ ஃபீல் வெரி குட் அபவுட் இட். இன்பாக்ஸில் வந்து மறைமுகமாக நீங்கள் டைப் பண்ணுற விஷயங்களை தான் நான் மறுக்கிறேன். ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இன்பாக்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும்
நீங்கள் வந்து உள்ளே இருந்து யோ டாக்கிங் ஃப்ரம் வித்தின், உங்கள் மனசில் அதுதான் இருக்குன்றதை நீங்கள் எழுதுறீங்க. அதை வெளியே எழுதக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை ரிசீவ் பண்ணிப்பேன். ஈவன் இஃப் யூ ரைட் ஐம் செக்ஸி ஐம் ஹாட்டுன்றதை நீங்கள் என்னோடய ஃபோட்டோஸில் கமெண்ட்டில் வந்து பப்ளிக்காக எழுதுறீங்கன்னா அதுக்கும் நான் தேங்க்யூ போட்ட நாட்கள் இருக்குது, அப்படி பிக்சர்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் இன்பாக்ஸில் வந்து மறைமுகமாக எழுதணும்னு நினைக்கிற அந்த குணத்தை தான் நான் வந்து ஐ வில் நாட் அப்ரிஷியேட், ஐ வில் நாட் பை இட் ஃப்ரம் யூ. ஓகே, ஸோ ஆல் மை பியூட்டிஃபுல் லேடிஸ் அவுட் தேர், have this in your mind. All my trainees who are watching, have this in your mind. Do not get carried away with men coming and telling you, you look beautiful, you look pretty, you look cute. Do not get carried away. You are beautifully made. You all are beautifully made. We all are beautifully made. And there is no replica for us. There is no duplication. இது வரைக்கும் டியூப்ளிகேஷனே கிடையாது இந்த உலகத்தில் நம்மளுக்கு. ஸோ அதனால் இன்னொரு ஆம்பளை வந்து நமக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஃபார் ஆல் த மென் அவுட் தேர், எந்த ஒரு பொண்ணுமே உங்ககிட்ட வந்து சோஷியல் மீடியாவில் உங்களுடைய காரை பார்த்தோ, உங்களுடைய பணத்தை பார்த்தோ, உங்களுடைய மொபைல் ஃபோனை பார்த்தோ வந்து உங்கள்கிட்ட பேசுதுன்னா வழிஞ்சிட்டே போய் பேசாதீங்க. உங்களுக்குன்னு இருக்கிற அந்த குணத்தை பார்த்து வர ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்றைக்குமே நிலைக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல் ஐ வாண்ட் டு டெல் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே. அண்ட் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கேளுங்க, இல்லைனா நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட ஐ வில் அகேன் see you. ஹரிஷ் இதோ இருக்கீங்க, ஸோ வைஸ். Your way of approach is quite impressive. Analysis of human race, giving hope to those who need help in psychiatry. Keep inspiring, Dr. Spread the. Thank you very very much, Harish. நான் இன்னைக்கு ஈவினிங் உங்க கூட கனெக்ட் பண்ணுறேன். ஹரிஷ், இஃப் ஐ கேன் சே திஸ், ஹரிஷ் வந்து எனக்கு இப்போ தான் ஒரு நான் செகண்ட் வீடியோ பண்ணும்போது he got connected to me. He wanted some information about his own personal things மாதிரி பேசணும்னு சொல்லியிருந்தாரு. he was trying to reach me on messenger. நானும் இன்னைக்கு காலேருந்து கொஞ்சம் பிஸியாக ஒர்க்கில் இருந்ததுனால I was trying to talk to him also apparently, பட் நான் மெசேஜில் ரொம்ப ஆக்டிவாக இல்லாததுனால நான் வந்து I gave him a number. Harish is there as a witness. I gave him my number. I told him we will talk this evening. ஸோ ஜென்யூனாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உங்ககிட்ட பேசணும், கவுன்சில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. யூ கேன் ரீச் அவுட் டு மீ எனி டைம். என்னால் முடிஞ்சது ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட், ஆஸ் அ கவுன்சிலர், ஐ கேன் ஒன்லி talk to you and bring you out of the situation. ஜென்யூனாக தான் என்னால் கனெக்ட் பண்ண முடியும். நான் வந்து என்கிட்ட பேசணும், என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வரீங்க அப்படின்னா அதை என்கிட்ட சொன்னால் தான் எனக்கு புரியும். இல்லைனா நான் எப்படி பேசுவேன்னா, நான் கவுன்சிலர் மாதிரியே தான் பேசுவேன், ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரியே தான் பேசுவேன். ஐ வில் நாட் கோ பியாண்ட் தட். So if you want friendship, tell me that you want my friendship. If you want me as a professional help உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா tell me that I want you as a professional help. அந்த டெசிஷன் நான் தான் எடுக்க முடியும் இல்லையா? நீங்கள் என்கிட்ட சொல்லும் பொழுது அக்செப்ட் பண்ணலாமா வேணான்னு டெசிஷன் நான் எடுக்க முடியும். அந்த உரிமையாவது நீங்கள் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மெசஞ்சரில் நான் வந்து ரிப்ளை பண்ணாத நிறைய மெசேஜஸ்க்கு இதுதான் பதில். கரெக்டான அப்ரோச்சில் எந்த ஒரு மனுஷனோ வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. Do your approach correctly, firmly. That will help us to understand what you want. சும்மா don't beat around the bush. அப்படியே சாதத்தை போட்டு உழப்பி வச்சிருக்க மாதிரி don't do that. It doesn't work with any woman who is intelligent. Probably somebody who is not intelligent, it may work, but not with me. It doesn't work that way. Okay, so thank you very much for joining, people. வேறு ஏதாவது questions இருந்துச்சுன்னா எனக்கு just let me know. And also to mention here, in the food donationsல we are trying to network few people. அந்த ஏரியாவில் இருக்கிற people கிட்ட பேசி we are trying to give food and raw materials அந்த மாதிரி. If anything at all, just leave me a messenger note. சில பேர் வந்து நம்ம நேற்று கொடுத்து முடிச்சிட்டோம், இன்றைக்கி ஒரு 3-4 ஃபேமிலிஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். சில பேருக்கு வந்து ஜஸ்ட் இன் கேஸ் என்னால் ரீச் பண்ண முடியல, இல்லை அவங்க போல் த ஃபுட் ஹஸ் நாட் ரீச் தெம் அப்படின்னா ஜஸ்ட் ரிமைண்ட் மீ ஆன் மெசஞ்சர் அகேன். ஏன்னா நிறைய மெசேஜஸ் இருக்கும்போது அந்த பேர் எனக்கு ஞாபகம் வச்சு அதில் பார்க்க முடியல. ஸோ ஜஸ்ட் லெட் மீ நோ, ஐ வில் கெட் பேக் யூ. அதுக்கும் கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க. ஸோ தேங்க்யூ வெரி வெரி மச். ஸ்டே பிளெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஸ்டே cheerful, stay positive. Life is very very short for us to crib about anything, to complain about anything. So stay very very happy, stay very very cheerful. I'll see you all in my next video. Take care and God bless you all. See you. Bye.